வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து மைதா மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பிடிக்கும், அவ்வளோதான். கொஞ்சமாக பவுடர் சுகர், கொஞ்சமாக, அதுவும் உப்பு எவ்வளோ சேர்த்தோமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். இது கலந்த பிறகு தான் நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படுங்க. இப்போவே எண்ணெய் வேண்டாம். இதை வந்து நம்ம நல்லா கலந்துடணும். இதெல்லாம் கலந்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதாவது சாஃப்டாக பிசையணும். நம்ம வந்து பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டாக பிசைவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சாஃப்டாக பிசையணும். உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். பிசைஞ்சிட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா அதை வந்து நல்லா நம்ம எண்ணெய் கையில் தொட்டு நல்லா பிசைஞ்சா அந்த பிசு பிசுப்பே இருக்காது, சரியாக வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போயோ ஒரு நாள் சாப்பிட்லாங்க மைதா மாவு. உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவில் பண்ணலாம். இல்லை கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதி எடுத்து கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் மாவை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் கைக்கு நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம இந்த அடுப்பு கல் மேலேயே போட்டு, ஸ்டவ் வைக்கிற கல் இருக்குல்ல, அது மேலே வச்சு நல்லா பிசையணும். அது இப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவை வந்து நல்லா இழுத்து 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 பிசையணும். நல்லா பிசையணுங்க. ஒரு 1/4 ஹவராவது பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பரோட்டா பண்ணவும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் வந்து இந்த கல்லுக்கு வந்து எண்ணெய் தடவிருக்கேன். அப்படி வேணும்னா மாவு கூட நம்ம தெளிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த பிசு பிசுப்பே இருக்காது, ஒட்டவே ஒட்டாது, நல்லா எழுந்துடும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இதை பாருங்கள், எந்த சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவு பிசைஞ்சிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கும், அவ்வளோதான். சும்மா ரொம்ப வேண்டாம், ஒரு டீஸ்பூன் ஊற்றினா கூட போதும். இதை வந்து டைட்டாக காற்று போகாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு ஒரு 1.5 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் பொறுத்து பார்க்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்குங்க. நம்ம போலிக்கெல்லாம் எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த மாதிரி ஊற வச்சா பரோட்டா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதை மூடிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், காயாமல் இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லா வரும். இழுக்க இழுக்க எவ்வளோ மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு வரும். ஓகேங்களா? இதை மூடி வச்சுட்டு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் கூட நம்ம டைம் எடுக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம தட்டி எடுக்கணும். ஒரு பிளேட்டுக்கு கூட எண்ணெய் எடுத்து தடவி வச்சுருக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உருட்டி வச்சதெல்லாம் இதில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஊறும். திரும்ப ஊறணும், ஒரு 1/2 ஹவர் ஊறணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போலிக்கு விரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விரிக்கணும்.
இன்னும் கொஞ்சம் ஊறி இருந்தால் நல்லா அதுவாக விரியுங்க. இப்படி விரிய விரிய அப்படியே விரிக்கும். அந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சிடும். உங்களால் இப்படி பண்ண முடியலன்னா மாவு தொட்டு சப்பாத்தி இது இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மெலிசாக எந்த அளவுக்கு மெலிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இது எண்ணெய் தாங்க. நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு. பரோட்டானால கொஞ்சம் எண்ணெய் தான், எண்ணெய் ரொம்ப தான் அதிகமாக செலவாகும். இதுக்கு நம்ம நெய், எண்ணெய், அப்படி இல்லைன்னா வெண்ணெய், பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு இப்படி தெளிச்சிக்கணும். ரொம்பலாம் வைக்கக்கூடாதுங்க, தெளிக்கணும். இந்த மாதிரி தெளிச்சிட்டு அப்படியே உருட்டிக்கலாம். இன்னும் எவ்வளோ மெலிசாக பண்ண முடியுமோ பண்ணலாங்க. டைம் இல்லை, அதனால் எடுத்துட்டேன் சீக்கிரமாக. இது இப்படியே உருட்டி எடுத்துடுங்க. இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாய் மடிப்புன்னுவாங்க இல்லையா, அந்த பாய் மாதிரி மடிக்கலாம். நம்ம விருப்பம்தான். எது பண்ணாலும் நல்லா இருக்குங்க. எப்படியாவது பண்ணலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி வரும். கொஞ்சம் அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்படியே உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி உருட்டி இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோன்னா இது ஊறிட்டு இருக்கும். ஒரு 1/2 hour ஊறணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க பரோட்டா. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு இப்படியே வச்சுடுங்க. இது நம்ம தேய்க்க வேலையே இருக்காதுங்க. இப்படியே வச்சு தட்டிடலாம். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு நான் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 hour பொறுத்து நம்ம பரோட்டா தட்டிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஊறி இருக்குது. ஒரு 1/4 hourக்கு மேலேயே ஆகிடுச்சு. இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இப்படி தட்டிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியே தட்டிட்டு நம்ம தோசை தவா மேலே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி முடியாதுன்னா நம்ம சப்பாத்தி கல் மேலே வச்சு போட்டு நல்லா தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்பாத்தி மேலே தேய்ச்சியும் எடுக்கலாம். உங்கள் விருப்பங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியே நம்ம தோசை தவா மேலே போட்டு சுட்டுடலாம். நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்து பெருசாக செஞ்சுருக்கேன். நான் வந்து ஒரு தவாவில் 3 பரோட்டா போட்டு சுட்டு எடுப்பேங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டேன். நம்ம சாதாரணமாக பெரிய பெரிய பரோட்டா பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போதும். ஓகேங்களா? இது அப்படியே தோசை தவா மேலே போட்டு சுட்டு எடுத்துடலாம்ப்பா. இப்போ பாருங்கள், தோசை கல் சூடாக இருக்குது. இதை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் 2 பக்கமும் சுட்டு எடுத்துட்டு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போவே சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் சுட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் விட்டிங்கன்னா, நான் வந்து நெய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒன்றா இதை வந்து அப்படியே தட்டிடலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு தட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து சூட்டோடையே வச்சு நல்லா தட்டிடலாம். இந்த அளவுக்கு தட்டிட்டா போதுங்க, நல்லா வரும் பரோட்டா. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க பரோட்டா.
ஓகேங்களா? இதுக்கு குருமா, சால்னா ஏதாவது வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பரோட்டா. இதுக்கு குருமா சுரக்காய் குருமா சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவியோட. இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.